ஹலோ காய்ஸ், இது ஆர்எஸ்புரி இலை கீழே விழுந்துட்டேன். அது வந்து சுருக்கா போயிடுச்சு. கொதிக்கிற தண்ணியில் அந்த ஆர்எஸ்புரி இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதோடு சேர்த்து நம்ம புளிய இலையும் போட்டோம்னா வீக்கம், சுளுக்கு, ரத்தக்கட்டு எதுனாலும் போயிடும். நான் விழுந்து ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. தாங்கி தாங்கி தான் நடக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கொதிக்கிற தண்ணியில் சுட வச்சு இந்த தண்ணியில் இதை போட்டுருவேன். இதோட புளி இலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த இலையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது தண்ணியில் வந்து நம்ம காலை வச்சு ஒத்தரம் கொடுத்தோம்னா காலுக்கு வந்து நல்லா கிரிப்பாக கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கி தாங்கி நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்யூர் ஆயிரும். அதனால் இந்த இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆர்எஸ்புரி இலை இருக்குல்ல, நம்ம ரோட்டில் போனால் அந்த காட்டு பகுதியில் ஆர்எஸ்புரி மரம் இருக்கும். இந்த தைல மரம் மாதிரி இருக்கும். கசைக்கு மோந்து போயிருந்தோம்னா தைல வாசம் அடிக்கும். இந்த இலையை நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுளுக்கு, பல சுளுக்கு இருந்தாலும், ரத்தக்கட்டு இருந்தாலும், எது இருந்தாலும் நம்மளுக்கு க்யூர் ஆகிரும். நல்ல நடக்க வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.